தேர்தலில் வாக்களிக்க சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களின் வசதிக்காக இரண்டாவது நாளாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டன. முன்பதிவு செய்யாமல் பயணிக்கும் பயணிகள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. 100% வாக்குப்பதிவிற்காக தேர்தல் ஆணையம் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சென்னையிலிருந்து பிற மாவட்டங்களுக்கு செல்ல கூடுதல் பேருந்துகள் இயக்க அறிவுறுத்தப்பட்டது. அதன்படி இரண்டாவது நாளாக சென்னையிலிருந்து சனிக்கிழமை 400 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதாக சென்னை பெருநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழகத்தின் 8 போக்குவரத்து கழகங்கள் சார்பில் போக்குவரத்து சேவை நடைபெறுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து இங்கே சென்னையில் ஒரு பிரைவேட் கார்பரேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எலெக்ஷன் கார்டு வாங்கினதுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போகிறேன். எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு இந்திய பிரஜைன்றது இப்போ தான் ஓட்டு போடுறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் முன்பதிவு செய்யாமல் பயணிக்கும் பயணிகளுக்கு பேருந்து கிடைக்காமல் 2 மணி நேரத்திற்கு மேல் காத்திருப்பதாக கவலை தெரிவித்துள்ளனர். எனவே திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, சேலம், கள்ளக்குறிச்சி, ஆரணி, விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அவங்ககிட்ட கேட்டால் நாங்கள் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தான் பஸ்ஸு போடுறோம், பிளாக் இருக்குது, இன்னும் வரல அப்படின்ற காரணம் தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுவரையிலும் வரல, இனிமேல் எப்போ வரும்னு தெரியல. போகும்போதே இப்படி தான் இருக்குது. நாங்களாவது ரிசர்வ் பண்ணியிருக்கோம், இன்னும் அன்ரிசர்வ் பண்ணாத பயணிகள் நிறையா பேர் இருக்காங்க. அவங்க எப்படி போவாங்க, அவங்களோட நிலைமை என்னன்றது தெரியல. ஸோ இதுக்கு யாராவது அதிகாரிகள் பொறுப்பெடுத்து அவங்க பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பஸ் ஃப்ரீக்வன்சி எல்லாம் கரெக்டாக டைமில் ஒரு ½ அன் ஹவராவது முன்ன பின்ன பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருக்கும் எல்லாருக்குமே. ½ அன் ஹவர் இல்லை, 1 ஹவர் இல்லை, 2 ஹவர்ஸ் லேட் ஆகிட்டு போய்கிட்டு இருக்குது. இப்போ தான் 9:30 வண்டி எல்லாம் போகுது, 9:45 வண்டி போகுது. இது என்ன இவங்க பஸ் சர்வீஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களோ தெரியல எங்களுக்கு. சென்னை கோயம்பேட்டிலிருந்து ஒரே நேரத்தில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் கூட்ட நெரிசலை தவிர்க்க போக்குவரத்து காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.